தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேல்ஸ் வித்யாலயா சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் புதிய தலைமுறை சார்பில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட துணை ஆட்சியர் அனிதா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். சிறந்த அறிவியல் படைப்புகளை உருவாக்கிய மாணவ மாணவிகளுக்கு கோவில்பட்டி உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெகநாதன், வேல்ஸ் வித்யாலயா சிபிஎஸ்இ மேல்நிலைப்பள்ளி நிர்வாக இயக்குநர் விஜயராணி ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நேம் என்னன்னா EDF எலக்ட்ரிக்கல் ராக்கெட்ரோன் டு கண்ட்ரோலிங் த ஏர் பொல்யூஷன். இது என்னன்னா ரீசெண்டா நம்ம குளோபல் வார்மிங் பிரச்சனை வருது, அதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும்னா மேல உள்ள எர்த்துக்கு மேல உள்ள லேயர்ல நம்ம அதிகமா பொல்யூஷன் பண்ணிருக்கோம். அந்த பொல்யூஷனை ரீசைக்கிள் பண்ற மெத்தட்ல தான் நாங்க ஒரு ட்ரோனை மாடிஃபைஸ் பண்ணிருக்கோம். நான் செஞ்ச ப்ராஜெக்ட் நேம் சூரிய ஆற்றல் வழி நவீன விவசாயம். இது இப்போ ரொம்ப மின் கட்டணம்லாம் விலை உயர்ந்துருச்சு. அதை சோலார் மூலியமா இயற்கையில் கிடைக்கக்கூடிய இயற்கையில் கிடைக்க சூரிய ஆற்றலை சோலார் மூலயமா மின்சாரமாக மாற்றி அதில் விவசாயம் பண்ணுற மாதிரி நான் ப்ராஜெக்டில் செயல்படுத்தியிருந்தேன்.